நம் பிள்ளைகளை படித்து அறிவாளியாக மாற்ற பள்ளிக்கு அனுப்பினால் ஒரு சிலர் நம் பிள்ளைகளுக்கு மூட நம்பிக்கை கற்பிக்கும் வகையில் செயல்படுகின்றனர் என தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், முதலமைச்சர் அமெரிக்கா சென்ற பிறகு அனைத்து முதலீட்டாளர்களும் முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் உங்கள் மாநிலத்தில் தொழில் தொடங்க ஆர்வமாக இருக்கிறோம் என்று சொல்வதாக தெரிவித்தார். இதனால் நம் மாநில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரித்து உள்ளது என்று கூறிய அவர், கடந்த 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த அதிமுக ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்களா என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், நாம் நம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அனுப்பினால் ஒரு சிலர் நம் பெண்ணுக்கு தள்ளும் வேலையை பார்த்து வருகின்றனர். இன்னும் எத்தனை பெரியார் வந்தாலும் எத்தனை கலைஞர் கருணாநிதி வந்தாலும் இவர்களை திருத்த முடியாது என கூறினார். எவ்வளோ பெரியார் அண்ணா கலைஞர் தலைமையில் முன்னுக்கு வரும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரும்போது இந்த மாதிரி மூடப்பட்டதை நம்மளை படிக்காதே முன்னுக்கு வராதே சொல்வர்களை அவர்தான் நம்ம எதிரிகள். அவரை கண்டு கொள்ளுங்கள். யார் மதத்தின் பேராலோ இல்லை கடவுளின் பேராலோ உங்களை தடுக்கிறார்களோ கேளுங்க. நம்ம கடவுளுக்கு எதிரானவர்கள் நம்ம கிடையாது. நம்ம கலைஞர் என்ன சொல்றாங்க, கோயில் கூடாது என்பதில்லை, கோயில் கொடியவர்கள் கூடாரமாக மாறக்கூடாது. நம்ம அனைத்து மதத்தையும் நம்ம மதிக்கிறோம், அனைத்து மொழிகளையும் மதிக்கிறோம். ஆனால் நீ இந்த மொழி மட்டும்தான் படிக்க சொன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என் தாய்மொழியை கைவிட நாங்கள் தயாராகவே. ஆயினும் இந்த போர் தொடர்ந்து